ஒரு முக்கியமான செய்தியா நான் பார்க்கணும். என்னைக்கு வந்தா உங்களை பார்க்கலான்னு ஐயா கேட்கிறாரு. அப்ப ராஜாஜி சொல்றாரு, நீங்க ரொம்ப சிக்கனவாதி, நீங்க இங்கேருந்து செலவு பண்ணி டெல்லிக்கெல்லாம் வர வேண்டாம், நான் சென்னை வரேன், ராஜ்பவன்ல தங்குறேன், நீங்க அங்க வந்து பாருங்கன்னு ஒரு தேதி குறிப்பிடுறாரு. கீழே இருக்கிற ஆளுங்க கிட்ட ராஜாஜி சொல்லிடுறாரு, கருப்பு சட்டை போட்டு ஒரு கிழவனார் வருவாரு, அவர் ரொம்ப மரியாதையா உள்ள கொண்டாந்து வைங்கன்னாரு. சொன்னது பூழல் போட்டா குடிமி வச்ச பார்ப்பான் ராஜாஜி. ஐயா போனாரு, ஏகப்பட்ட மரியாதையோட கொண்டு போய் ஐயா உள்ள உட்கார வச்சாங்க. உட்கார வச்சுட்டு ராஜாஜி வந்து என்னையான்னு கேட்டார். இது மாதிரி என்னுடைய சொத்தை ட்ரஸ்டா மாத்தணும், அதுக்கு என்ன வழினாரு. முடியாதியான்ட்டார். ஏன், நீங்க கவர்னர் ஜெனரல், அதனால தானே உங்ககிட்ட கேட்கறேன் அப்படின்னாரு. தூக்குல போடுற ஒரு ஆளை வேணா நிப்பாட்ட சொல்லுங்க, நான் நிப்பாட்டுறேன், அந்த உரிமை என்கிட்ட இருக்கு, அந்த பவர் என்கிட்ட இருக்கு. ஆனால் இந்த சொத்தை ட்ரஸ்டா மாத்துறது இந்திய அரசியல் சட்டத்திலே கிடையாது, நீங்க முடியாதுட்டார். சரி, வேற என்னதான் பண்றதுன்னு கேட்டார். நீங்க இன்னொரு திருமணம் பண்ணலாம், ஆனா 72 வயசுல நீங்க திருமணம் பண்ணா உங்ககிட்ட சாவியை தூக்கி விட்டெறிஞ்சிட்டு போனவங்க உங்களை ரொம்ப கேவலமா பேசுவாங்கன்னாரு. ஐயா சொன்ன, கேவலத்தை பத்தி நான் கவலைப்படுறதில்லை. பொது தொண்டுன்னு வந்துட்டா நம்ம மேல வீண் படிய சுமத்துவாங்க. பொது தொண்டு செய்யறவங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற நபரை விட ஒழுக்கமும் கட்டுப்பாடும் அதிகமா இருக்கணும். ஏன்னா குறைதான் கண்டுபிடிப்பாங்க. உலகத்துல ஈஸியான சமாச்சாரம் என்னங்கிறீங்க, ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து காமிங்க, இதுல என்ன இருக்குன்னு, இதோ ஒரு கருப்பு புள்ளி இருக்குமாங்க. இவ்வளவு பெரிய பேப்பர் வெள்ளையா இருக்கிறத யாருமே பார்க்க மாட்டாங்க, அந்த சின்னோடு கருப்பு புள்ளி தான் தெரியும். அதனால குறை கொண்டு பிடிக்கிறது எளிமை. இப்ப ஐயா சொன்னார், எனக்கு மானவக்கத்தை பத்தி கவலை இல்லை, நான் பொது தொண்டுக்குன்னு வந்தவன், எனக்கு கொள்கை தான் முக்கியம்னாரு. ஏற்காடுல ஒரு பங்களா வாங்குறாரு. இந்த இப்போ 2-3 மாசம் முன்னாடி அந்த பங்களா 30 லட்சம் ரூபாய்க்கு வித்தாங்க. 3 மாசம் முன்னாடி தான் வித்தாங்க. வீரமணி தான் வித்தாரு. பங்களா வாங்கி அதுல 22 வக்கீலோட 15 ஆள் தர்க்கம் பண்றாங்க, திருமணம் வேண்டாம் என்ன பண்றதுன்னு. மணியம்மா சின்ன பிள்ளையில இருந்து அங்க மகள் மாதிரி வளர்ந்துட்டு இருக்கிற பொண்ணு, படிச்ச பொண்ணு, அது பாக்குது. உடனே சொல்லுது அந்த வக்கீல்கிட்ட, இது என்னங்க இது, ஐயாவுக்கு நான் தானாங்க துணியெல்லாம் துவைச்சு கொடுக்குறேன், நான் தான் சோறாக்கி போடுறேன், நான் தான் அவரை படுக்க வைக்கிறேன், அவருக்கு நான் தான் மருந்து மாத்திரை ஊசி எல்லாம் கொடுக்குறேன், ஏன் அவருக்கு நான் பொண்டாட்டி ஆனா என்னன்னு அந்த அம்மா கேட்கறாங்க. அப்பதான் சொல்றாங்க, உனக்கு என்னம்மா வயசு, அவருக்கு என்ன வயசுன்னு. நாங்க என்ன தாம்பத்திய உறவுக்கா கல்யாணம் பண்றோம், சட்டப்படி இந்த சொத்தை ஐயா மாத்தணும்னு ஆசைப்படுறாங்க, அதுக்காக தானே பண்றோம் அப்படின்னு. இந்த கருத்தை போய் பெரியார்ட்ட வக்கீலுங்கெல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி அம்மா சொல்றாங்க, ஐயா அது சின்ன பிள்ளைப்பா, அதுக்கு நம்ம வேற கல்யாணம் பண்ணி வைக்கணும், விவரம் புரியாம பேசுதுனாங்க. அந்த பொண்ணு மாட்டேன்றுச்சு. ஐயாவோட கொள்கை தான் என் கொள்கை அப்படின்ட்டு வேற வழி இல்லாமல் அன்னைக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணு சொன்னா 1 வாரம் முன்னாடி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல எழுதி போடணும், இன்னாருடைய மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எழுதி போட்டாங்க. மணியம்மையை நான் கல்யாணம் பண்ண, திமுக காரங்க ஏதாவது இடைஞ்சல் பண்ணுவாங்க, கட்சிக்காரங்க ஏதாவது இடைஞ்சல் பண்ணுவாங்கன்னு எழுதி போட்டு அந்த அம்மா கிட்ட வந்து இந்த ட்ரஸ்ட கொடுக்க ஐயாவுக்கு நம்பிக்கை இல்லாம ஒரு வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு, வெறும் பிளைன் பாண்டு பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அவருடைய சொத்தை வந்து ட்ரஸ்டா எழுதி அதுலயும் கையெழுத்து வாங்கிட்டு, அதுக்கப்புறம் தான் திருமண இதுல அவரை கையெழுத்து போடுறார். அவருடைய நோக்கம் முழுக்க நம்முடைய சொத்து இந்த மக்களுக்கு போகணுங்கிறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சார். 6 கல்யாணம் பண்ணாதான் இந்த சொத்து வந்து ட்ரஸ்ட் ஆக்குனா ஐயா 6 கல்யாணம் பண்ணிருப்பாரு, ஒன்னும் சந்தேகத்துக்கு வேலையே கிடையாது. என்ன செஞ்சா இந்த வியாதி தீரும். இப்ப டாக்டர்கிட்ட போறோம், அவர் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்றோம்ல. காலையில 2 மாத்திரை சாப்பிடுங்க, மத்தியானம் 1 மாத்திரை சாப்பிடுங்க, சாயங்காலம் 7 மாத்திரை சாப்பிடுங்க, கரெக்டா சாப்பிடுறோம். ஏன், டாக்டருக்கு பயந்துகிட்டா? கிடையவே கிடையாது, நோய்க்கு பயந்துகிட்டு. இந்த மாத்திரையை சாப்பிட்டாதான் அந்த நோய் சரியா போகும். நம்ம யாரும் இப்ப மருந்து கடைக்காரர்கிட்ட போய் மருந்து வாங்கினா அவருக்கு வியாபாரம் ஆகணும்னு வாங்குறோம்? கிடையாது. நம்மளுடைய வைத்த வழி சரியா போகணும், அந்த மாத்திரையை அவர் விற்கிறார். அது மாதிரி ஐயாவுடைய வைத்த வழி முழுக்க இந்த சமுதாய சிந்தனை, சமுதாய பார்வை. பெண்களை அடிமையா வச்சிருக்கானே, அதை ஒழிக்கிறதுக்காக தான் திருமணத்தை வேண்டான்னு சொன்னார். ஒரு பாப்பா வந்து சம்பந்தம் இல்லாதவன் நம்மளை திட்டி திருமணம் பண்றது நம்மளே பண்ணி வைப்போம்னு பண்ணி வச்சார். இதுல எந்த முரண்பாடு இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. இதெல்லாம் சமுதாய சீர்திருத்தங்க. குறைன்னு பார்த்தா நாங்க குரான்ல சொன்ன மாதிரி குறை சொல்லிட்டே இருக்கலாம். ஏன்னா குரான்ல நாங்க அங்கங்க ஒரு வரி படிச்ச மாதிரி நீங்க பெரியாரை பத்தி அங்கங்க ஒரு வரி படிச்சிருப்பீங்க. அது ஒன்றும் பெரிய தவறு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதை பத்தி ஆராய வாய்ப்பு இல்லை. எதை எடுத்து சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதை வந்து மையில நினைச்சு பேப்பர்ல அடிச்சா மறுத்து பேச ஆள் இல்லைன்னு பழைய பாட்டு ஒண்ணு இருக்கு. உலகம் இதிலே அடங்குது, உண்மையும் பொய்யும் விளங்குது ஒரு சின்ன பாட்டு இருக்கு. அதனால எழுத்துங்கிறது அது உண்மைதான். இப்ப ஐயா படிச்சது முழுக்க முழுக்க உண்மைதான், இது கிடையாது. அதுல என்ன தவறு இருக்கு? ஒரு பெண்ணடிமைத்தனத்தை ஒழிக்கிறதுக்காக ஒருத்தர் பாடுபட்டார்னா அது என்ன தவறு? அப்போதைக்கு எடுக்க வேணாம் வைத்தியம் அதுதான். இது கல்யாணத்தை வந்து கிரிமினல் சட்டமாக்கு திருமணம். ஏன்னா ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவை. காமராஜர் என்ன சொன்னாரு? நான் திருமணமே பண்ணிக்கல, ஆனா நான் பொம்பளை இல்லாம படுத்தது இல்லைன்னாரு. நான் ஒரு ஆண், எனக்கு ஒரு பெண் தேவை, அதுக்கு திருமணம் பண்ணி கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், நான் காலமுச்சோடு இவரோட தான் வாழ்வேன்னு சொல்றது பைத்தியகாரத்தனமான வாழ்க்கை இல்லையா? மனம் ஒத்து 2 பேரும். இப்ப அவர் திருமணம் கடைசியில என்ன சொன்னாரு? தானாக அந்த பெண் 22 வயசானவன் ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கிறார். இதுதான் சுய திருமணம். அம்மா அப்பா பார்த்து, ஜாதகத்தை பார்த்தோ, பொருத்தம் பார்த்தோ, வசதியை பார்த்தோ, மாடி வீடு இருக்கு, 4 கப்பல் இருக்குன்னு சொல்லி ஒரு பொண்ணை பார்த்து கட்டக்கூடாது. அந்த பொண்ணு தனக்கு தகுந்த ஆன தானா தேர்ந்தெடுக்கும். அப்ப அந்த பெண் அடிமை அங்க ஒழியுது. இதுதானே அவர் வலியுறுத்தினாரு. இது வந்து முழுக்க முழுக்க மனித நேயம் தானே, மனிதநேய சுதந்திரம் தானே.
இதுல எந்த இடத்துல தப்பு பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னாரு, அப்புறம் அவரே பண்ணி வச்சாரு, அப்புறம் பண்ணணும்னு சொன்னா ஐயாவுடைய சிந்தனைங்கிறது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி கிடையாது. அந்த காலையில ஐயா ஒரு கருத்து சொன்னாங்க, இந்த தலை பூமி கீழே போகும்போது 25 கிலோ இருக்கும், கை 10 கிலோ இருக்கும். இதே இந்த உடம்ப கொண்டு போய் அங்க நிலாவில் எடை போடுங்க, 3 கிலோ கூட இருக்காது. மேல போக போக எடை குறையும், கீழே போக போக எடை ஏறும். இது இயற்கை. அது மாதிரி ஐயாவுடைய சிந்தனை, அவர் எந்த நாட்டில இருந்து எந்த காலகட்டத்தில், வெள்ளக்காரன் காலகட்டத்தில் வெள்ளக்காரனை வெளியே போகிறார், ஏகாதிபத்தியம் நீ வெளியே போகிறார், பாப்பான வெளியே போகிறார். அப்ப அவர் யாரையுமே ஆதரிக்கவே இல்லை, எதையுமே எதிர்த்து பேசினாரே தவிர யாரையுமே ஆதரிக்கல, பாராட்டல. என்ன இந்த மக்கள் மேல உள்ள ஒரு அவருக்குள்ள ஆதங்கம். அதனாலதான் நாங்க தந்தை பெரியார்னு சொல்றோம். அப்பா, ஒரு அப்பாவுக்கு புள்ள மேல எவ்வளவு அக்கறை இருக்கணுமோ அந்த அக்கறை அவருக்கு எல்லாருக்கும் இருக்குது. இன்னும் சொல்றேன், எனக்கு எவ்வளவு நேரம் இருக்கு? 4 நிமிஷம் இருக்கு. காரைக்குடியில ஒரு நாதஸ்வர கச்சேரி 1918, மாரியா பிள்ளை 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணிருக்காருங்க. 1 கிராம் கோல்டு 1 ரூபாய், 16 லட்சம் ரூபாய். இன்னைக்கு 16 லட்சம் ரூபாய் சார்ஜ் பண்ணி நாதஸ்வரம் வாசிக்கிறார். வாசிக்கும் போது அவர் தோல்ல துண்டு எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டாரு. கீழ் ஜாதிக்காரர், நாதஸ்வரம் வாசிக்கிறவர் கீழ் ஜாதி, அந்த வாசிக்க கூப்பிட்டவன் மேல் ஜாதி. அந்த துண்டை எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு ஒரு கைக்குட்டையை தோல்ல போட்டுக்கிட்டாரு, வேர்க்கும் அப்பப்போ துடைக்கலான்னு. அந்த வீட்டுக்காரன் என்ன சொல்றான்னா, கைக்குட்டையை எடுத்து கீழே வச்சுட்டு வாசிங்கிறான். 16 லட்சம் ரூபாய் ஒரு கச்சேரிக்கு வாங்கக்கூடிய ஒரு தகுதி இருக்கிற ஆளுக்கு கைக்குட்டையை தோல்ல போறதுக்கு உரிமை இல்ல. உடனே மாரியா பிள்ளை தவிக்கிறாரு, இல்லீங்க அது எனக்கு வேர்க்குங்க, தொடச்சுக்கணும், நீ கீழே வச்சுட்டு தொட, தோல்ல போட்டு துடைக்காத, உனக்கு உரிமை இல்ல, நீ ஜாதி வேறங்கிறான். அப்ப அங்க இருக்கிற பெரியாருக்கு போன் பண்றாங்க, ஐயா இந்த மாதிரி ஒரே சிக்கலா இருக்கு, என்னையா பண்றதுனாரு. கஞ்சன் பெரியார கஞ்சன் பாங்க, நான் தரேன் 1000 ரூபான்னாரு. நான் தரேன் 1000 ரூபாய். மாரியா பிள்ளை அந்த இடுப்புல கட்டினாங்க, தோல்ல போட்டு வாசிக்க சொல்லுனாரு. 1000 ரூபாய், 16 லட்சம் ரூபாங்க ஒரே ஒரு இதுக்கு. ஐயா அனுப்பிச்சாரு 1000 ரூபாய். அந்த மாரியா பிள்ளைய தோல்ல போட்டு வாசிக்க சொல்லி நான் தரேன். ஏன்? மாரியா பிள்ளை பெரிய பக்திமான், இதுல இருந்து இது வரைக்கும் பட்டை அடிச்சுப்பாரு. பக்திமான் பெரியாருக்கு எதிரி கிடையாது. அவனுக்கு பக்தி இருக்கிறதுனால பெரியார் எதிரியா பார்க்கல. அவருடைய நம்பிக்கை கடவுளை நம்புறார். ஆனா அவன் மனுஷன், அவனுக்கு அவனுடைய மான நிலைநாட்டணும், அதுக்கு அவருடைய பணம் பெருசு கிடையாது. இதுதான் எங்களுடைய நோக்கமே தவிர நம்ம ஐயாவை தப்பா பார்த்தா தப்பா தான் தெரியும். இன்னொன்று சமாச்சாரம், பெரியார் ஒரு மனுஷர், அவருக்கு தப்பு செய்யறது சாதாரண இயல்பு. ஆனால் குர்ஆன்லயும் இஸ்லாத்திலும் எவ்வளவு தவறு இருக்காது, இறைவனால் ஏற்படுத்தப்பட்டது, அதுல தவறு இருக்கலாமா? அதை தயவு செய்து பாருங்க. அதுக்கு இதுக்கு ஒரு ரேஷியோ போடுங்க. பெரியார் சொன்னதுல எவ்வளவு தப்பு, இஸ்லாத்துல எவ்வளவு தப்பு, பகவத்கீதையில எவ்வளவு தப்பு, பைபிள்ல எவ்வளவு தப்புன்னு பாருங்க. கண்டிப்பாக இது கம்மியா தான் இருக்கும். எனக்கு நேரம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த 3வது தலைப்புல முதல் 2 தலைப்பும் நிரூபணமாகிவிட்டது. என்ன கேட்டா, அது இறைவன் சொன்னது சொல்லும்போது இறைவன் இருக்கான் ஆயிடுச்சுல. அப்படி சொல்லி என்ன செய்யறாரு, உங்க வாதப்படி முகமது சொன்னது தானே, அந்த காலத்தில் உள்ள முகமது சொன்னதை விட இந்த காலத்து பெரியார் அது சிறப்பாக சொல்லியிருக்கானே, எங்க வாதம் தானே இறைவனுடைய வேதம். உங்க வாதப்படி முகமது 1400 வருஷத்துக்கு இந்த விவரம் கட்ட காலத்தில் வாழ்ந்தவர். இவர் பெரிய எல்லாத்தையும் கரை கண்டு குடிச்ச பகுத்தறிவு தந்தை. அப்படித்தான் நீங்க பேசின பகுத்தறிவாதி. எந்த அளவுக்கு தவறுகளை சொல்லுமா என்ன ஆயிட்டீங்க, இறைவனோட கம்பேர் பண்ற அளவுக்கு பேசுற அளவுக்கு வந்ததுனால அது இறைவேதம் நகை நிறுவனம் ஆயிடுச்சு. ஒண்ணு நான் தெளிவா சொல்றேன், நெஞ்சில கை வச்சு இப்ப சொல்றேன், உங்களை பற்றி நாங்கள் நினைத்திருந்தது 100% உண்மைன்னு நிரூபிக்கிறீங்க. மதவாதிகள் எப்படி தங்கள் தவறுகளை நியாயப்படுத்துவோம், நாங்க நியாயப்படுத்த மாட்டோம், தப்புன்னு ஒத்துக்கொள்வோம். ஆனால் நியாயப்படுத்துவார்கள் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டு இருந்தீர்களோ அதை பூரா இப்ப செய்றீங்க. இப்ப கேட்ட கேள்விக்கு நீங்க சொன்ன பதில் அவ்வளவும் தவறு, அவ்வளவும் பொய், அவ்வளவு உண்மைக்கு எதிரானது. என்னது? அவர் சடங்கு சம்பிரதாயத்துக்காகவும் எதிர்த்தார் கல்யாணத்தை, அதை நாங்க கேட்கலன்ட்டோம். அதாவது சடங்கு பாப்பான் செஞ்சு வைக்கிறதுக்காகவும் எதிர்த்தார், அது ஒரு தனி கிரவுண்ட். இன்னொன்னு என்ன, புள்ள குட்டி பெறக்கூடாதுங்கிறதுக்கு எதிர்த்தார். நேற்று என்ன, செக்ஸே இருக்கக்கூடாதுங்கிறது தான் எதிர்த்தார். அந்த மாதிரியான புள்ள குட்டி பெறுவது இருக்கிறதுக்கு தான் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன், இந்த கல்யாண முறை இருப்பதனால் தானே குழந்தை குட்டிகள், அவற்றுக்கு சொத்துக்கள் சம்பாதிப்பது, அதுவும் எதை செய்தாவது சம்பாதிப்பது, இது என்ன மாதிரி கல்யாணம் பண்ணாலும் நடக்கத்தான போகுது. நீங்க பாப்பான வச்சு கல்யாணம் பண்ணால் ரிசல்ட் இதுதான், பெரியார் வச்சு கல்யாணம் பண்ணாலும் அதே புள்ள குட்டியை பத்தி அதான் ரிசல்ட். அவர் அதுக்காக எதிர்த்ததை நாங்கள் கேள்வி கேட்காமல் இருந்து உங்களுக்கு தப்புண்டு நெஞ்சில சொன்னா கூட, கடவுள் நம்புவர்கள் எப்படி அதை பக்தியோடு பார்த்து கொண்டு மூடி மறைத்து பூசி மெழுகி பொய்வாதங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்றீங்களோ, அதை மிஞ்சி இப்ப பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நேர்மையானவர் என்ன சொல்லணும்,
கிறுக்குத்தனமா உழைத்தாரியான்னு சொல்லணும். அப்ப எந்த அளவுக்கு அதை என்ன மாதிரி மேட்டர் அவர் சொல்றாரு? பிராமணன் சூத்திரன் என்ற அமைப்புக்கும் புருஷன் பொண்டாட்டி அமைப்புக்கும் வித்தியாசம் இல்லைங்கிறார். என்ன மாதிரி மேட்டர் அவர் எடுக்கிறாரு? புருஷன் பொண்டாட்டிங்கிற கான்செப்ட் தப்புங்கிறாரு. இவர் ஐயர் வச்சு கல்யாணம் பண்ணதுனாலதான் வேணாங்கிறாரு. அதுவும் சொன்னார். ஐயர் வச்சு கல்யாணம் பண்றதும் வேண்டாம் என்றார். அதை நாங்கள் கேட்கவில்லை. ஐயர் வச்சு கல்யாணம் பண்ணக்கூடாது சொன்னா அதை பகுத்தறிவு நாங்கள் சொல்லுவோம். அது கொஸ்டினபிள் இல்லை, அது கேள்வி இல்லை. கேள்வி என்ன? கல்யாணங்கிற கான்செப்ட மறுத்தாரா இல்லையாங்கிறதா கேள்வி. காரணத்தோட மறுக்கிறார். அதுக்கு நீங்க பதில் என்ன சொல்லணும்? நேர்மையால பதிலா என்ன சொல்லணும்? ஆமா இப்படி சொன்னது தப்புன்னு சொல்லணும். பெண் விடுதலைக்கு சொன்னார், பல அர்த்தங்கள் கொடுத்து பார்க்கணும். இது என்ன நியாயம் இது? அப்ப இதே மாதிரி இப்ப புராண இதிகாசங்கள் அவன் சொன்னதுக்கு அர்த்தம் கொடுத்து பார்த்து போயிட வேண்டியதானே? ஆமா ஆமான்னு அர்த்தம் வச்சுதானே இருப்பான். நீங்க சொல்ற மாதிரியான ஏதாவது ஒரு அர்த்தத்தை கற்பிச்சு அவன் இருக்கத்தானே செய்வான். அப்ப அடுத்தவன்லாம் அர்த்தம் கற்பிச்சான்னு சொன்னா அந்த அர்த்தம் சரியான்னு பாப்பீங்க. நீங்க